ஓகே. நம்ம இப்ப ஸ்ரீஷா விண்டோஸ் ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்ல ஒரு எரர் வந்திருக்கு. அத சால்வ் பண்ண போறோம். அதாவது ப்ரோகிராம்ல எந்த ஒரு எரரும் கிடையாது. நமக்கு ரன் டைம்ல ஒரு எரர் வந்திருக்கு. ஸோ அத வந்து பார்க்கலாம். இப்ப நம்ம அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் குடுத்து ரன் பண்ணலாம். இப்ப நான் யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, காஷிவ் இன்ஃபோடெக் அப்படின்றத நான் குடுக்குறேன். பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் வந்து எபோவ் 8 டிஜிட்ஸ் லென்த்ல நான் குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்துட்டு அண்ட் கன்ஃபர்ம் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் இமெயில் ஐடி kashiv@gmail.com. அண்ட் மொபைல் நம்பர் 7667663035 அப்படின்றத கொடுத்துறேன். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் அப்படின்ற அந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்போ இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸப்ஷன் மெசேஜ் வந்து நமக்கு ஷோ ஆகுது. ஸோ அதாவது the SQL parameter is already contained by another SQL parameter collection. ஸோ ஆல்ரெடி நம்ம இப்போ கொடுத்துருக்க SQL parameter வந்து நேம்லேயே ஆல்ரெடி ஒரு பேராமீட்டர் நம்ம கொடுத்துருக்கோம். திரும்பவும் அதே நேமில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி வேல்யூஸ் பாஸ் பண்ணுறப்போ சம் ட்ரபிள் இருக்குது அப்படின்ற மாதிரி எரர் வந்து சால்வ் பண்ணியிருக்கு. ஸோ இதை நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஓகே, நான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்ளிகேஷனை. இப்போ நம்ம கோடில் வந்தால் நமக்கு எந்த ஒரு எரருமே நமக்கு ஷோ ஆகலை, நோ இஷ்யூஸ் ஃபவுண்ட் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ நம்மளோட ரெஜிஸ்டர் பேஜ் கோட்லேயே வந்தீங்கன்னா நல்லாவே செக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நம்ம பேராமீட்டருக்கான ஒரு ஆப்ஜெக்ட் நேம் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் P1 அப்படின்றது. அண்ட் இங்கேயுமே நம்ம P1 அப்படின்றதான் சேம் நேம் தான் கொடுக்கணும். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற இந்த வேல்யூவை பாஸ் பண்ணுறோம் இந்த P1 மூலியமா அப்படின்றது. சரி ஓகே, அதே மாதிரி P2 அப்படின்றது ஓகே, P2 அண்ட் P3 P4 அண்ட் இங்கே P5 இருக்கு, இங்கே P4 இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட எரருக்கான ரீசன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி இருக்கிற ஒரு பேராமீட்டரோட ஆப்ஜெக்ட் நேமே நம்ம திரும்பவும் இங்கே கொடுத்துருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு எரர் ஷோ பண்ணும். அதே மாதிரி இல்லை டிஃப்ரெண்ட்டாக இங்கே P5 கொடுத்து இங்கே P4 இங்கே P4 இருக்கு, பார்த்துக்க இங்கே P3 இந்த மாதிரிலாம் நம்ம ஏதாவது மிஸ் மேட்சாக கொடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு எரர்ஸ் ஆகலாம். ஸோ அப்போ வந்து நம்ம இங்கே P4 இருக்கக்கூடாது, P5 அப்படின்றத சேம் ஆப்ஜெக்ட் நேமே தான் நம்ம கொடுக்கணும். இந்த பர்டிகுலர் மொபைல் நம்பர் அப்படின்ற இந்த வேல்யூவை பாஸ் பண்ணுறதுக்கான SQL பேராமீட்டரோட ஆப்ஜெக்ட் நேம். சரி ஓகே, ஸோ இப்போ வந்து இதே ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். ஸ்டார்ட் கொடுத்து ரன் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நான் யூசர் நேம் வந்து காஷிவ் இன்ஃபோடெக் அப்படின்றத கொடுத்துறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட் பாஸ்வேர்டில் ஸோ வேல்யூஸ் கொடுத்துறோம். அப்படியே காப்பி பண்ணி கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துறேன். அண்ட் இமெயில் ஐடி kashiv@gmail.com. மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க 3035. ஓகே, இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி முடிச்சு அந்த எரர் வந்து சார்ட் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பேராமீட்டர்ஸ் நேம் வந்து சேமாக கொடுத்தீங்கன்னா எரர் சால்வ் பண்ணோம். அதை இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ பண்ணுச்சுன்னா அந்த பேராமீட்டர்ஸ் வேல்யூஸ் எல்லாமே செக் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க.